இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு வெளியில வந்துடும். நாங்க போய் பிரேக் வயரை புடுங்க போறோம். அது தெரியாம அந்த பொண்ணு பைக் எடுத்துட்டு போகும். பிரேக் பிடிக்காம ஹெல்ப்னு கத்துவா, கதறுவா. அப்ப நீ ஒரு பைக் எடுத்துட்டு போய் அவளை காப்பாத்துற. உயிரை காப்பாத்தணும் மேல அவளுக்கு உடனே லவ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே? என்ன மாவு பேசுற? சீன் நல்லா இல்லையா? இல்லடா, சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. யூத்தா சீன் சொன்னா மட்டும் கிழிச்சிருவேன். நீ சொன்ன சீனை கரெக்டா பண்ணு. ஓகேடா, உங்களுக்காக பழசா இருந்தாலும் நான் ஃபாலோ பண்றேன். நீங்க போய் ஆட்டத்தை ஆரம்பிங்க, நான் முடிக்கிறேன்டா. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏன் இப்போ போய் வயித்த கலக்குது? பிரேக் வயரை புடிங்கியாச்சு. அந்த பொண்ணு வர நேரமாச்சு. அலர்ட்டா இருங்க. ஐ அம் அலர்ட். ஹே, டேக் கேர், பை. ஓகே, பை. ஏய், ஒரு பட்டாம்பூச்சி பைக்ல போகுது பாத்தியா? உன் வாயில கொசு போகுது. நீ போய் பைக் அடியா. ஓர ஸ்டைல பாரு. சீக்கிரம். என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் போடலையாடா? முதல்ல சாவி போடு. சாவி எங்க இதோ இருக்கு. ஏன் பெட்ரோல் டேங்க்ல போடுற? இங்க போடுமா. ஐயோ, காதல் பதட்டடா, வேற ஒண்ணும் இல்ல. ஓப்பனிங் எப்படி இருக்க? லவ் விளங்குன மாதிரி தான். ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இனி என் லவ் விளங்கிடும்டா. ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வென்ஸ். ஏய் சரவணா, டேய் சரவணா. என்ன நடு ரோட்ல ராட்னம் சுத்துறான்? பிரேக் பிடிக்கல. ஏங்க, டெய்லி வீட்ல இருந்து கிளம்பும்போது லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்கா, மேக்கப் கரெக்டா இருக்கா, ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கான்னு பார்த்து தானே வரீங்க. நம்மள டைமுக்கு கொண்டு போய் விடுற வண்டிக்கு பிரேக் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது இல்ல. நீங்க விழணும், நான் காப்பாற்றணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. டேய், கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா? எவனாவது எவளையாவது கரெக்ட் பண்றதுக்காக பைக் வயரை கட் பண்ணுவான். அப்ப நீ போய் காப்பாத்தின்னு உனக்கு என்ன SMS அட அனுப்புனாரு? நான் ஹீரோவாக வேண்டிய சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டு வில்லத்தனமா டைலாக் பேசுறான். வெயிட். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு நான் சொல்றேன். அவன் ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆகி உன்னை வந்து காப்பாத்திருப்பான். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் லுக் விட்டுருப்பீங்க. நீ தேங்க்ஸ்னு சொல்லிருப்ப, அவன் நோ ப்ராப்ளம்னு சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் என்ன, உனக்கும் அவனுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏய், நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர். எதை பார்த்தாலும் நமக்கு என்னன்னு பார்த்துட்டு போறவங்க மத்தியில என்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் பாரு, அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியுது. பசங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க, பழகுனதா தெரியும் கெட்டவங்கன்னு. ஏன் நேத்து அட்வைஸ் பண்ணா இன்னைக்கு அட்ரஸ் கேட்பா, நாளைக்கே லவ் லெட்டர் கொடுப்பான். நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீ தன்னை காப்பாத்தினார் சொன்னல, இவர்தான். நாளைக்கு தான் வருவான்னு சொன்னா இன்னைக்கே வந்துட்டான். சீ, சும்மா நீங்க சொல்லுங்க. சொல்ல வரலங்க, கொடுக்க வந்தேன். என்னது? லவ் லெட்டர். ஆம்பளைங்க இப்படி தாண்டி அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணி லவ் லெட்டர் கொடுக்கறத தவிர வேற எதுவுமே தெரியாது. பாருங்க, ஒரு பொண்ணை பாக்குறது, ஃபாலோ பண்றது, லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது. அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவளை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றது தான் தப்பு. என் பாடி கார்ட்ஸ் வரதுக்குள்ள போயிடுங்க. சொன்னா கேளுங்க. உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா நிதானமா. என்ன தைரியம் இருந்தா எங்க மேடத்துக்கு லவ் லெட்டர் கொடுப்பேன். அம்மா அடிக்காத. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. தெரியாம பண்ணிட்டாரு. உடியா. ஏன் இப்படி லெட்டர் கொண்டு வந்து என்னையே இப்படி அடிக்கிறீங்களே? கொடுக்க சொன்ன எங்க அண்ணன் என்னையா பண்ணுவீங்க? யாரா உங்க அண்ணன்? எங்க அண்ணன் தான் எங்க ஏரியாலே பெரிய ரவுடி, டான். என்னடா சொல்ற? ஜிம் பாய்ஸ், சீனை முதல்ல இருந்து சொல்றேன், நிதானமா கேளுங்க.
என்ன நடந்ததுன்னா டேய் அங்க பாருங்க சிங்கிளா சிப்ஸ் சாப்பிட்டு வருது. அவனை சிங்கம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறியாடா ராஸ்கல். நான் சொன்னேன்னு சொல்லி அவன் இங்க கூப்பிடுடா. ஏன் நீ போய் கூப்பிட மாட்டியா? நான் கூப்பிட்டா அவன் பயந்து ஓடிடுவான்டா. ஒரு முடியும் ஓட மாட்டான். அவன் வந்தா நீ தான் ஓடுவ. டாய் ஷர்வன், இங்க வாடா. இதோ வரேன். பாஸ் அவனை கூப்பிடாதீங்க. சும்மாவே தினம் டிசைனாக பிரச்சனைகளை மாட்டி விடுவான். மறுபடியும் கூப்பிடுறீங்க, மறக்க முடியாத அளவுக்கு மாட்டி விட போகிறான். டேய் நீ கொஞ்சம் பொத்துடா. இந்த தடவை அவன் தான் மாட்டுவான். சொல்லுங்க பாஸ். ஏய் ஷர்வனா, நாங்கெல்லாம் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி சீன் பண்ணா நீ சொல்லவா வந்து போலோ சாப்பிட்டு போவியா? ஃப்ளோவாக சொல்கிறீங்க, பட் புரியுற மாதிரி சொல்லுங்கள். அப்படியா? நேற்று அந்த கத்திருக்கே என்னை கண்டுக்காம பைக்ல கிராஸ் பண்ணி போற நீ. எப்போ எங்க நீங்க கூப்பிட்டு நான் நிக்காம போனா? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை முருகா முருகா. ஏய், இந்த தாய்ப்பூசை எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத. நீ நல்ல நடிகண்டா. நீ என்ன பார்க்கலையா? பட் நான் உன்னை பார்த்துட்டேன்டா. நேத்து நீ பைக்ல பிரேக் பிடிக்காத ஒரு பொண்ணை காப்பாத்தல. ஆமா காப்பாத்துனேன். ம். அது உங்க சிஸ்டரா? அண்ணனுடைய லவ்வர் உங்க அண்ணனோட லவரா? இவர் தான் பண்ண அண்ணன். அவளை எதுக்கு நீ காப்பாத்துன? உதவி செய்யறது தப்பா? உதவி செய்யறது தப்பு இல்லடா, பட் அதை ஓவர்டேக் பண்ணி செய்த பாரு, அதுதான்டா தப்பு. எனக்கு தப்பு ரைட்லாம் தெரியாது. என்கிட்ட உதவின்னு யாராவது கேட்டா உடனே ஓடி போய் செஞ்சிருவேன். அதான் என் கேரக்டர். அப்படியா? அப்போ எனக்கும் ஒரு உதவி செய்யாதா? ம். அதோ நிக்குது பாத்தியா உன் அண்ணி. அவகிட்ட போய் நான் கொடுத்தேன்னு இந்த லெட்டரை கொடுத்துட்டு வாடா. நீங்களே போய் கொடுக்க வேண்டியதானே அவகிட்ட? அதுக்கு தைரியம் தான் அவர் போய் கொடுக்க மாட்டாரா? எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். கொடுப்பா. இல்ல லெட்டர் கொடுக்கவே உங்களுக்கு தைரியம் இல்லையா? நீங்க எப்படி நாளைக்கு கரெக்ட் பண்ணி காதல் பண்ணுவீங்க? அதெல்லாம் நடந்தா தானே. அது சரி. உனக்கு ரைட் செருப்புடா. கொடுப்பா. சரி ம். பாஸ், லெட்டர் கொடுக்க போய் போலீஸ் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? ஏற்கனவே அவர் பயந்துட்டு இருக்காரு. மேல பயன்படுத்தி அவருக்கு பேதிக்கிதி ஆயிடுச்சுன்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொண்டு போய் கொடுப்பா. இல்லைன்னா கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க.